ஹலோ கேஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம உலகநாயகன் கமல்ஹாசன் மற்றும் எஸ்டர் நடிப்பில் மணிரத்னம் இயக்கத்தில் மிக பிரம்மாண்டமாக உருவாகியுள்ள படம் தான் தக் லைஃப். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஜூன் 5 தேட்டர்ஸில் வேர்ல்டு வைடாக ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தோட ப்ரொமோஷனல் ஈவெண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்லையும் மிக பிரம்மாண்டமாக நடந்துக்கிட்டு வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி நம்ம உலகநாயகன் கமல்ஹாசன் இந்த தக் லைஃப் படம் எப்போ ஓடிடி பிளாட்ஃபார்மில் அஃபீஷியலாக ரிலீஸ் ஆக போகுதுங்கிறத பற்றி ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச ஹிந்தி ப்ரெஸ் மீட்டில் அஃபீஷியலாக ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காரு. அது இந்த படத்தோட ஓடிடி ரைட்ஸை நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் தான் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த படம் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அடுத்த 8 வார கழிச்சு தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் அவங்களோட ஓடிடி பிளாட்ஃபார்மில் ஆஃபீஷியலாக ஸ்ட்ரீம் பண்ண போகிறாங்களா. இந்த விஷயத்தை நம்ம உலகநாயகன் கமல்ஹாசன் ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச ஹிந்தி ப்ரெஸ் மீட்டில் பார்த்தீங்கன்னா ஆஃபீஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ கைஸ், இந்த தக் லைஃப் படம் பார்த்தீங்கன்னா தியேட்டரில் ரிலீஸ் ஆகி அடுத்த 8 வார கழிச்சு தான் பார்த்தீங்கன்னா ஓடிடியில் அஃபீஷியலாக நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் ஸ்ட்ரீம் பண்ண போகிறாங்க. இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான இன்ஃபர்மேஷன். ஆக்சுவலாக ஒரு படம் ஒரு 50லேருந்து 60 நாள் ஓடினா தான் நல்ல ஒரு கலெக்ஷனை பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், ப்ரொடக்ஷன் ஹவுஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட்டை கொடுக்கும். இந்த படம் ரிலீஸ் ஆகி நல்லா ஒரு மாதம் ஓடிட்டு இருக்கும்போதே சில ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அஃபீஷியலாக அவங்களோட பிளாட்ஃபார்மில் ஸ்ட்ரீம் பண்ணிடுறாங்க. ஸோ இதனால் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா அஃபீஷியலாக பாதிச்சுட்டு இருந்துச்சு. இனிமேல் பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனையும் வராது. இந்த தக் லைஃப் படத்தை பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் அடுத்த 8 வாரம், அதாவது இந்த படம் ரிலீஸ் ஆகி அதுக்கப்புறம் ஒரு 8 வாரம் கழிச்சா ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம தக் லைஃப் படத்தோட படக்குழுக்கு பார்த்தீங்கன்னா செம்ம பாசிட்டிவாக அமைஞ்சிருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம் தக் லைஃப் படம் அப்படி என்ன பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் சம்பவம் பண்ண போகுதுன்னு. ஸோ ஓகே கேஸ், இதோட இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அஃபீஷியலாக முடிவடைகிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். வில் மீட் இன் அவர் நெக்ஸ்ட் வீடியோ. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சினிமா லவர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்குமே நம்ம சேனலில் மறக்காமல் ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க சொல்லிடுங்க.